தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகியுள்ள ஞானதேசிகன் கட்சியில் பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக சிதம்பரம் மீது சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள ஞானதேசிகன் சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். காமராஜர், மூப்பனார் போன்ற தலைவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சியை நடத்த காங்கிரஸ் மேலிடம் முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டிய ஞானதேசிகன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் எழுந்த கசப்பான சர்ச்சை காரணமாக பதவியிலிருந்து விலகியதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டுமானால் மாநில தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி என்பது அகில இந்திய காங்கிரசார் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்பட வேண்டும். மாநில உணர்வுகளும் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்கிற முடிவும் அகில இந்திய தலைமை இருந்தாலும் கூட அந்த மாநில தலைவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலும் இல்லாமல் ஒரு கட்சி நடத்த முடியாது. பெருந்தலைவர் காமராஜரும் மக்கள் தலைவர் மூப்பனாரும் தான் தமிழகத்திலே முன்னிறுத்தப்பட வேண்டும். அவர்களை முன்னிறுத்தினால்தான் இங்கே இயக்கம் வளரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழக காங்கிரஸில் ப. சிதம்பரம் தனி ஆவர்த்தனம் நடத்துவதாகவும் சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் கட்சியில் பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் ஞானதேசிகன் குற்றம் சாட்டினார். நான் 3 ஆண்டுகள் பதவியேற்ற பிறகு நானே தொலைபேசியிலே எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுத்தான் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தேன். அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தார்கள். ஏனென்றால் நான் கூப்பிட்ட நேரங்களெல்லாம் அவர்களும் வந்தார்கள். கடைசி கூட்டத்திலே சிதம்பரம் வரவில்லை. ஒரு 3 மாதமாக அவர் வருவதில்லை என்பது மட்டுமல்ல, தனி ஆவர்த்தனமாக அவர் ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தினார். அது மாநில தலைவருக்கும் தெரியாது, மாவட்ட தலைவர் எனக்கு தகவல் தெரிவித்தது கிடையாது. என்ன கூட்டம் நடத்துகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கூட்டம் நடந்தது. முன்னாள் மத்திய அமைச்சரின் ஆதரவாளராக கருதப்படும் ஞானதேசிகன் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகியிருப்பதை அடுத்து வாசன் ஆதரவாளர்கள் புதுக்கட்சி கோஷத்தை மீண்டும் துவக்கியுள்ளனர்.